நானும் அப்பவும் வாட்ச் பண்ணியிருக்கேன், இப்பவும் விஸ்வாசத்துலேயும் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிட்டு கை கொடுத்துட்டு ஹலோ ஐ எம் அஜித் குமார்னு சொல்லுவார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது தெரியாதா தமிழ்நாட்டில் யாருக்குமே? அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் அது வந்து ஒன்றுமே கிடையாது என் சைட்லேருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன் அஜித் சார் வந்து 4 முறை ஒரு இயக்குனரோட வேலை பண்ணுறாருன்றதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு தங்கத்திலும் தங்கம். அப்படி அஜித் சாரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. அப்படி ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட மைண்ட் ஆறாருன்னா அது அப்போ இவருடைய கேரக்டர் என்னவாக இருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபீமேல் லீடுக்கும் வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் சமீபத்தில் பார்த்த ஞாபகமே எனக்கு இல்லை. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அதுக்குண்டான சீன்ஸை தான் சுற்றி பண்ணணும். அதுக்கு எல்லளவும் வந்து குறையாமல் அது வந்து நயன்தாரா மேடம் அவங்களுடைய போர்ஷன்ஸும் வந்து இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய பூஸ்ட் தான். நம்ம தலை அஜித் சாரை வந்து பார்க்குறோம் அப்படின்ற விஷயம் தாண்டி இந்த தூக்குதுறைன்ற கேரக்டராக தான் பார்க்குறேன் நான். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி சாரோடைய தாட் ப்ராசஸே முதல்ல ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரி ஒரு வீரம் மாதிரி ஒரு திரைப்படத்துலையும் அந்த விஸ்வாசம் மாதிரி ஒரு திரைப்படத்தில் வந்து டோட்டலாக தன்னை மாற்றிக்கிட்டு அந்த ஒரு ஊர்க்காரனாகவே பிஹேவ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த மொழி பேசுறதுன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியம். தலை ஏன் பாட வைக்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது அப்ரோச் பண்ணீங்களா தலைக்கிட்ட? கண்டிப்பாக அப்படி கேட்காம இருப்பேன். நான் வந்து சிவா சார்ட்டையும் கேட்டேன், நான் இந்த மாதிரி தலையை பற்றி நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனீங்க, வேட்டி கட்டு சாங் மேக்கிங் அப்போ போனீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பாட் மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். தலை என்ன இன்ட்ராக்ட் பண்ணார் உங்கள்கிட்ட? ஆக்சுவலாக வந்து அஜித் சாரை வந்து நான் விஸ்வாசம் சம்மந்தமாக பாட்டது ஃபஸ்ட் டைம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாரை வந்து சந்திச்சிருக்கேன். அப்போ வந்து எனக்கு திருமணமான புதுசு. நானும் என் மனைவியும் வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் வந்து போயிருந்தோம். அப்போ போயிருந்தபோது தான் சார் வந்து அங்கே பார்த்துருந்தேன். சரி அவர் சாரை போய் பார்க்கலாமா வேணாமான்னு அப்படியே தயங்கிட்டே வந்து இருந்தேன். பட் அவர் என்ன எங்கேயோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு டக்குன்னு ஓடி வந்து இந்த மாதிரி உங்களுடைய கல்யாணத்துக்கு இன்வைட்லாம் வந்து வச்சுருந்தாங்க பிறகு வீட்டில். சாரி நான் அந்த டைமில் வீட்டில் இல்லை, உங்கள் கல்யாணத்துக்கு நான் வர முடியல, சாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து விசாரிச்சுட்டு போனார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எனக்கும் ஆச்சரியம். ஏன்னா அவருக்கு முன்னாடி நான் சந்தித்ததும் இல்லை, அவருக்கு நான் படமும் ஒர்க் பண்ணதில்லை. ப்ளஸ் அந்த டைமில் நான் பண்ணியிருந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து திருவிளையாடல் ஆரம்பம் தான். ஸோ அப்போ நான் வந்து மைனா ஈமான் கூட கிடையாது, ஸோ மைனா கும்கி ஈமான் கூட அப்போ நான் கிடையாது. ஸோ அதனால் வந்து என்கிட்ட வந்து அவர் வந்து பேசணுன்ற அவசியமே அவருக்கு எந்த விதத்துலையும் கிடையாது, தேவையே இல்லை அவருக்கு வந்து பேசணுன்ட்டு. அதுவும் வந்துட்டு எப்போவுமே அவர் நானும் அப்பவும் வாட்ச் பண்ணியிருக்கேன், இப்பவும் விஸ்வாசத்துலேயும் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிட்டு கை கொடுத்துட்டு ஹலோ ஐ எம் அஜித் குமார்னு சொல்லுவார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது தெரியாதா தமிழ்நாட்டில் யாருக்குமே? அது வந்து ஹி மேக்ஸ் ஷுர் அது வந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் அது வந்து ஒன்றுமே கிடையாது என் சைட்லேருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதுதான் வந்து ஆச்சரியத்தை கொடுக்கும். அவரோட இவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் இருக்க ஒரு மனிதர் வந்து அவர் எப்படி அதை பார்க்குறாரு. ப்ளஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் தெரிஞ்சு காரவானுக்குள்ளே அவர் போனதே இல்லை நான் பார்த்த வரைக்கும். நான் ஒரு 2 நாள் இருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். 2 நாளில் வந்து வெளியே ஒரு ஸ்டூலை போட்டு தான் உட்காந்துருக்காரு. அந்த சாங்கு வந்து கொரியோகிராஃபர் உட்காந்து கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் வந்து மிஞ்சி போனால் ஒரு ஃபோன் பக்கத்தில் இருக்கும், ஃபோன் பார்ப்பார், இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு, அவ்வளோதான். வந்து சரி ஒரு டைம் கிடைக்குது நம்ம போய் கேரவானில் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம், அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அது வந்து அப்சர்வேஷன் தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய ஸ்டார் இப்படி இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். சூப்பர்ண்ணே. இப்போ தலை ஃபேன்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க, நிறைய ஆக்டர்ஸை நீங்கள் பாட வைக்கிறீங்க, தலையை ஏன் பாட வைக்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது அப்ரோச் பண்ணீங்களா தலைக்கிட்ட? சரி நான் அது கண்டிப்பாக இப்படி கேட்காம இருப்பேன். நான் வந்து சிவா சார்ட்டையும் கேட்டேன் நான் இந்த மாதிரி. பட் அவருக்கு வந்து அது சாருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லை பர்சனலாக அஜித் சாருக்கு அது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் யாருமே அதை கேட்காம இருப்பாங்க, யாருமே அதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பாங்க. நானாக ஃபஸ்ட் டைம் அவங்கள வந்து கேட்குறேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இப்போவே இத்தனை வருஷத்துக்குள்ளேயே அவங்க பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு பாட்டில் கொஞ்சம் வந்திருக்கலாம். பட் அது வந்து அது வாண்டடாக அதை எடுத்துருக்க ஒரு முடிவுன்னு நினைக்கிறேன் சார் சைட்லேருந்து. ஸோ அதனால் வந்து பண்ணல. மேபி ஒரு டயலாக்ஸ் பேசியிருக்காரு சார், நிறைய டயலாக்ஸ் பேசியிருக்காரு. மற்றபடி ஒரு பாடலாக வந்து பாடினதில்லை. ஸோ அதனால் நான் வந்து கேட்டேன் சார், அநேகமாக அது ஒத்துக்கு வரான்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொன்னேன். சரி அதுக்கப்புறம் நானும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல.
ஓகேண்ணா. அவரை பொறுத்த வரைக்கும், தலையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மியூசிக் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அதான் ஆக்சுவலாக எல்லா டியூன்ஸுமே நாங்கள் இதெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டியூன்ஸுமே வந்து நான் சிவா சாருக்கு அனுப்பும்போது சிவா சாரும் வந்து பேரலாக அஜித் சாருக்குமே வந்து அனுப்புவார். இந்த டியூன் நாங்கள் பண்ண போகிறோம், ரெக்கார்டிங் போக போகிறோன்ட்டு. எல்லா டியூன்ஸுமே வந்து சாரையும் வந்து கேட்டு அவரும் அதுக்குண்டான ஃபீட்பேக்லாம் வந்து கொடுப்பார். ரொம்ப ரொம்ப இந்த இந்த ப்ராசஸே ரொம்ப சுகமாக இருந்தது. டோட்டல் விஸ்வாசம் ப்ராஜெக்ட். ஆமாம், ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு தான் இருந்தது பர்சனலாக வழியே. பட் அவங்க ரொம்ப சில்ட் அவுட்டாக இருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஆச்சு. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அப்படி. ஸோ அதனால் ரொம்ப 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 லவ்விங்காக அண்ட் ஒவ்வொரு சாங்கும் அவங்க ரொம்ப ரிசீவ் பண்ண விதம், ஸ்பாட்லேருந்து ஃபோனை போட்டு அவ்வளோ பயங்கர எந்துவாக பேசுகிறது, ஃபோன் கால் பண்ணி பேசுறது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது சிறுத்தை சிவா சார் பற்றி கேட்கணும். என்னென்னா பார்க்க வந்து கொஞ்சம் பல்காக ஒரு மாதிரி டெரராக இருப்பார். பட் அது குழந்தை கேரக்டர் அவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்ககிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணார், என்ன மாதிரி இந்த இதெல்லாம் வேணும், அவுட்புட்ஸ் இதெல்லாம் வேணும்னு என்ன கேட்டார் உங்கள்கிட்ட? இதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக அவருடைய நட்பு எனக்கு வந்து கிடைத்ததில்லை. இந்த ப்ராசஸில் தான் தெரிஞ்சது ஏன் அஜித் சார் வந்து 4 முறை ஒரு இயக்குனரோட வேலை பண்ணுறாருன்றதை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா அப்படி ஒரு தங்கத்திலும் தங்கம், அப்படி சொக்க தங்கம். அதனால தான். ஏன்னா அஜித் சாரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் எவ்வளோ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஆள், அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அப்படின்லாம். அப்படி ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட இந்த மாதிரி வந்து பைண்ட் ஆகிறாருன்னா அது அப்போ இவருடைய கேரக்டர் என்னவாக இருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு மனிதராக வந்து இருக்கார். ஸோ அதனால் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க இவரை. இப்படி ஒரு கேரக்டரை வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க லைஃப்பில். படத்துடைய கதையெல்லாம் வந்து எனக்கு சொல்லும் போது நான் ஃபஸ்ட் டைம் முதல்ல ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இது வந்து சிவா சாரோடைய திரைப்படங்கள் நான் பார்த்துருக்கேன். சிறுத்தை பார்த்துருக்கேன், வீரம் பார்த்துருக்கேன், வேதாளம் பார்த்துருக்கேன், விவேகம் பார்த்துருக்கேன். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்குது இந்த இந்த படத்துடைய கதையாக இருக்கட்டும், திரைக்கதை. ஃபீமேல் லீடுக்கும் வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் சமீபத்தில் பார்த்த ஞாபகமே எனக்கு இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது. இந்த திரைப்படம் வந்து பெண்ணியத்தை தூக்கி நிறுத்துது. இந்த திரைப்படம் அது வந்து நிறைய வந்து விஷயங்கள், ஒரு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அதுக்குண்டான சீன்ஸை தான் சுற்றி பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக்கோ இல்லாட்டி அவங்களுக்கு உண்டான ஒரு எமோஷனல் சீனோ, அவங்களுக்கு உண்டான ஆக்டிங் ஸ்கோப்போ இதெல்லாமே இருக்குது இந்த படத்தில், நிறைவாக இருக்குது. அதெல்லாம் மாட்டுக்கிறதே இல்லை. அதுக்கு எல்லளவும் வந்து குறையாமல் அது வந்து நயன்தாரா மேடம் அவங்களுடைய போர்ஷன்ஸும் வந்து இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய பூஸ்ட்டு தான். அது வந்து இந்த படத்தோட திரைக்கதைக்கு அது மிகப்பெரிய வலு சேர்க்குது. அது ஒரு கதையாக வந்து பார்க்கும்போது எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக இது மாறுதுக்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் வந்து உண்டு. இந்த படத்தில் வந்து டேக் அவே ஃபேக்டர், நம்ம படம் ஒரு 2.5 மணி நேரம் நம்ம படத்தை பார்க்குறோம். நிறைய இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஓகே 2.5 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணால் போதுன்ற விஷயமே ஆடியன்ஸுக்கு போதும் தான். அதை தாண்டி ஏதாவது டேக் அவே ஃபேக்டர் இருந்துச்சுன்னா இன்னும் அது ப்ளஸ் தானே. ஒரு சமுதாயத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் படத்தில் இருந்தால் நல்லது தானே. அப்படியும் விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் ஒரு செம்ம பேக்கேஜாக வந்து இருக்கும். அஜித் சார் திரைப்படங்கள்லேயே வேறு ஒரு பரிணாமமாக இருக்கும். இப்போ நயன்தாரா அண்ட் அஜித் சாரோட அந்த காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது? ஏன்னா அப்படி தான் நான் கேட்டாகணும். ஏன்னா அவங்க 2 பேரோட காம்பினேஷன் எங்கே செம்மையாக இருந்திருக்கு. ஆரம்பமாக இருக்கட்டும், பில்லாவாக இருக்கட்டும். ஸோ இந்த படத்தில் அந்த காம்பினேஷன் அதான் இந்த 2 பேர் காம்பினேஷன் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே முன்னாடி அவங்க திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலுமே இவ்வளோ நேட்டிவிட்டியாக அவங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை. கண்டிப்பாக. ஸோ அதுவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அஜித் சாரும் நயன் மேமும் நம்ம நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருந்தாலுமே இதில் ரொம்ப புதுசாக தெரிவாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப புதுசாக தெரிவாங்க. அவங்க காஸ்டியூம்ஸ்லேருந்து, அவங்களோட பிஹேவியர்லேருந்து, அவங்க டாக்டராக வந்து கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதுக்குண்டான மிடுக்கு, அவங்க பேசுகிற மொழி, அதோட லாங்குவேஜ் ஸ்டைலு அதெல்லாமே துடுக்காக இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அது வந்து அவங்களுக்கே உண்டான ஒரு ஸ்டைலோடு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் வரக்கூடிய அந்த வானே வானே அப்படின்ற ஒரு பாடல் ஹரிஹரன் சார் குரல்லையும் ஸ்ரேயா கோஷல் குரல்லையும் அதுவே ரொம்ப நல்லா கரெக்டான பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலாக நான் ரொம்ப வியந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் படத்துக்குள்ளே. எதையுமே உறுத்தாமல் ரொம்ப அழகாக வந்து சாங்கை ப்ளேஸ் பண்ணுங்க. அந்த காட்சியாக அப்படியே இருந்து அந்த ஒரு பாடலை தூக்குனா உள்ளுக்குள்ளே ஒரு 10-15 சீனை தூக்கிறதுக்கு சமன்ற லெவலுக்கு வந்து அவ்வளோ வலுவாக வச்சுருக்காங்க உள்ள. அது கண்ணான கண்ணியாக இருக்கட்டும், வானே வானே பாடலாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த திரைப்படத்துக்கு உண்டான விஷயம். அது படம் பார்த்த பிறகு தான் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெல்லிசை பாடல்கள் வந்து இந்த மாதிரி திரைப்படத்துக்கு, இந்த திரைக்கதைக்கு எவ்வளோ பெரிய வலு சேர்க்குது அப்படின்ற விஷயம்.
ஸோ அது வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு. மதுரை என்னன்னா நீங்களும் வந்து ஆக்சுவலி அப்பா பூர்வீகம் வந்து மதுரை. இப்போ இன்ஃபேக்ட் ஏன்னா நானும் மதுரைக்காரன்றனால எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன், இந்த ஸ்லாங் தலை பேசியிருக்க மதுரை ஸ்லாங், நான் மதுரைக்காரன்ற ஒரு கெட்டப் தான். ஸோ அந்த ஸ்லாங் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி? அது செம்மையாக பேசியிருக்காரு படத்தில் வந்து. அந்த ஆக்சுவலாக தேனி பக்கம் இருக்கிற ஒரு அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. அவங்க ஊர் வட்டார வழக்கு வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அதுக்குள்ளான டைம் வந்து சிவா சார் செம்ம ட்ரைனிங் கொடுத்து வந்து அதில் நீங்கள் திரைப்படத்தில் பார்க்கும்போது தெரியும், அப்படியே ஊர்க்கார மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. பக்காவாக ஊர்க்கார மாதிரியே அவருடைய பிஹேவியர். ஓகேண்ணா. ஏன்னா நான் வந்து அஜித் சார் வந்து மதுமிதா ஆக்ட்ரஸ் மதுமிதா இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தலை வந்து டப்பிங் முடிச்சுட்டு பூனே வந்ததுமே முடிச்சுட்டேன் மதுரை ஸ்லாக்ல அப்படின்னு குஷியாக சொன்னாராம். ஏன்னா வந்து அந்தளவு எஃபர்ட் போட்டு எடுத்து பண்ணி, ஆனால் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆத்மார்த்தமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாராம். ஸோ நீங்கள் வந்து அந்த டீசர் ட்ரெய்லர் இதில் ஏதாவது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சாண்ணா? ஆக்சுவலி டீசர் ட்ரெய்லர் நான் தான் படமே பார்த்துட்டேனே. ஓகே, படம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த அந்த ஒரு க்யூரியாசிட்டி எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதான் அவருடைய அதை ஸ்லாங் வந்து பக்காவாக பேசியிருக்காரு, அதில் வந்து டவுட்டே இல்லை. அண்டு முக்கியமாக இதில் வந்து ஒரு நம்ம தலை அஜித் சாரை வந்து பார்க்குறோம் அப்படின்ற விஷயம் தாண்டி இந்த தூக்குதுறைன்ற கேரக்டராக தான் பார்க்குறேன் நான். அந்த திரைப்படத்தில் முழுக்க அப்படி தான் வந்து தெரிகிறாரு. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி சாரோடைய தாட் ப்ராசஸே முதல்ல ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு பேசுகிறோம் அப்படின்னா நம்ம தமிழில் பேசுகிறோம், நம்ம தமிழில் தான் யோசிப்போம். இப்போ தான் நம்ம ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னா நம்ம தமிழில் நம்ம மைண்டில் வந்து தமிழில் யோசிச்சுட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் தான் பேசுவோம். ஸோ அதுக்குண்டான நேரம் அந்த ஒரு கால அவகாசம் வந்து கொஞ்சம் எடுக்கும் நம்மளுக்கு. நம்ம எப்போ ஜென்ரலாக வழக்கமாக இங்கே ஆங்கிலத்தில் பேசும்போது அது நம்மளோட இயல்பு, நம்மளோட தாய்மொழி அது கிடையாதுன்றதால. பட் அவருக்கு வந்து தாட் ப்ராசஸே வந்து ஆங்கிலத்தில் தான் வந்து நடக்கும். அது அப்புறம் தான் வந்து அவர் சார் வந்து கன்வெர்ட் பண்ணி தமிழில் பேசுகிற மாதிரி அப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் பர்சனலாக அதை நான் கேட்டதில்லை. பட் அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரி ஒரு வீரம் மாதிரி ஒரு திரைப்படத்துலையும் அந்த விஸ்வாசம் மாதிரி ஒரு திரைப்படத்தில் வந்து டோட்டலாக தன்னை மாற்றிக்கிட்டு அந்த ஒரு ஊர்க்காரனாகவே பிஹேவ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த மொழி பேசுறதுன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியம். அதை வந்து இப்போ வந்து ஆரம்பம் மாதிரி ஒரு படத்துலையோ இல்லாட்டி வந்து மாதிரியும் அந்த மாதிரி மங்காத்தா மாதிரி ஒரு படத்துலையோ வந்து சார் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இயல்பாக ஃபிட்டின் ஆகிடுவார். பட் இந்த மாதிரி படங்களில் தன்னை வந்து டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒன்று அதையும் வந்து பிலீவபுளாக வந்து ப்ரெசென்ட் பண்ணும் இல்லையா ஸ்க்ரீனில், அது வந்து சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, ஆக்சுவலாக உங்களோட கரியர் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு விஜய் சார் படத்தில் ஸ்டார்ட் ஆச்சு தமிழில். ஸோ ஒரு 100 படங்களுக்கு அப்புறமா இப்போது அஜித் சாரோட படம். ஸோ எப்படி இருக்குண்ணா இந்த காம்போ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய படங்கள் ஒவ்வொரு படமாக சைன் பண்ணும்போது எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்போது அஜித் சார் படம் பண்ண போகிறீங்க, எப்போ அஜித் சார் படம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அது வந்து கேட்குறவங்களுக்கு யாரெல்லாம் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களோ வந்து நம்மளுக்கு உள்ளே தோணிட்டு இருக்கும், நானா வேணான்றேன் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். வெறும் ஹீரோஸ் உட்காந்து டிசைட் பண்ணுற விஷயமும் இது கிடையாது. அது வந்து எந்த இயக்குநர்கள் அவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்களோ அந்த இயக்குநர்களுக்கும் ஒரு பர்டிகுலர் டீம் இருக்கும், அந்த டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஏதாவது ஃப்ரெஷ் டேரக்டர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அப்போது வந்து அவங்க யோசிக்கிற இசையமைப்பாளராக நம்ம இருக்கணும் அந்த லிஸ்ட்டில். இன்னும் அதை அவங்க யோசிக்கிற கதை, அந்த கதைக்கு நான் பொருத்தமான ஆளாக இருக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் அப்படியே வந்து தவிர்த்து போயிட்டே இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் சிவா சார் காம்பினேஷன்லேயே வந்து வேறு இன்னொரு திரைப்படம் அஜித் சார் திரைப்படத்துக்கு வேறு இன்னொருத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் லாக் ஆகிற மாதிரியான ஒரு டாபிக்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக வேறு டிஸ்கஷனில் அப்புறம் அது வந்து கைவிடப்பட்டது. சரி, அப்புறம் இதுக்கு வந்து இது பண்ணும்போது ஓகே கண்டிப்பாக இதுக்கு நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறத சரி ஆல் ஃபெல் இன் பிளேஸ், அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். ஆனால் இப்போது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் ஃபைனலாக நான் கேட்குறது அஜித் சார் பற்றி ரொம்ப ஒரு அட்மையர் ஆகி இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் வியந்த ஒரு மூமெண்ட் எதுன்னு சொல்லுவீங்க? வியந்த மூமெண்ட் வந்து சொன்ன மாதிரி இதுதான், வந்து ஒருத்தருடைய கை கொடுத்துட்டு ஐ எம் அஜித் குமார் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதான் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட் அதை வந்து சொல்கிறாரு, அது வந்து யாருனாலுமே சொல்கிறாரு. அது வந்து வயது வித்தியாசமின்றி அவருக்கு வயசில் வந்து மூத்தவங்களாக இருந்தாலும் சரி இளையவங்களாக இருந்தாலும் சரி அப்படியே அதே ஒரு மரியாதையோடு வந்து அது க்ரீட் பண்ணுறாரு. யாரையுமே ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அந்த ஒரு பார்வையே தெரியும்ல. சில பேருக்கு வந்து எங்கேயாவது ஒரு விஷயத்தில் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும், இவங்க இயல்பு இது கிடையாது, பட் ஏதோ நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து எங்கேயாவது அது வந்து தெரிஞ்சிடும். அதெல்லாம் வந்து மூடி மறைச்சிட்டுலாம் ஒரு மனுஷன் வந்து இத்தனை வருஷமாலாமல் மெயின்டைன்லாம் பண்ணவே முடியாது, அது எங்கேயாவது வந்து தெரிஞ்சிடும்.
அப்படி வந்து ஸோ உண்மையிலேயே அவருடைய இயல்பு இதுவால் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இவ்வளோ வைட் ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஏன்னா வந்து அவரை வந்து ஒரு நடிகராக மட்டும் பார்த்து அதுக்காக வந்து சேர்ந்த கூட்டம் இது கிடையாது. அதை தாண்டி அவர் ஒரு மனிதராக வந்து எல்லாருமே நேசித்து அவருடைய நிறைய விஷயங்கள் அவர் வந்து வாண்டடாக சொல்லி ஊருக்கு தெரிஞ்சு செய்யணும்னு அப்படின்னு செய்கிற விஷயங்கள்லாம் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இவர் இந்த மாதிரி பண்ணார், அந்த மாதிரி பண்ணார், இவங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணார், அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய அவர் வந்து சொல்லாமல் அவர் பப்ளிக்காக எங்கேயும் சொல்லாமல் இந்த மாதிரி மூடி மறைச்சு இந்த மாதிரி செய்கிறதுன்னு இருக்கு இல்லையா. ஒரு மனிதனாக அவரை வந்து அதையும் நிறைய பேர் அவர் வந்து நேசிக்க போய் அது வந்து ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வெற்றி படமாக இருக்கட்டும், தோல்வி படமாக இருக்கட்டும், அது விஷயம் அது வந்து அவரை வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அந்த ஒரு பெரிய அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஹீரோ வர்ஷிப் வந்து அவருக்கு உண்டானது காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதராக அவர் வந்து எவ்வளோ மேம்பட்டுருக்காருன்ற விஷயத்தை வச்சு தான். ஸோ அதுதான் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது அவரை பொறுத்த வரைக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு பாட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டார்னா டக்குன்னு பழைய பாட்டை ஒன்று எடுத்து வச்சு டியூன் சேமாக இருக்குல்ல, டக்குன்னு இங்கிலீஷ் பாட்டு எடுத்து இதுலேருந்தாப்பா வந்திருக்குது அந்த ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும். அதான் நம்மளுக்கு என்னன்னா அது வாண்டடாக நம்ம வந்து ஓகே இது நம்ம எடுத்து வச்சு நம்ம இது கண்டிப்பாக இப்படியே பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து எந்த ஒரு படைப்பாளையும் அப்படி ஹானஸ்ட்டாக செய்ய போகிறதே இல்லை. பட் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் நோட்ஸு, அப்புறம் நம்ம ப்ளஸ் நம்ம ஒரு when it comes to film music நம்ம வந்து ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு சாங்ஸ்னால் நம்ம பண்ணுறோம். ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயம் வந்து டியூன் மேக்கிங்கில் இருக்காது. டியூன் மேக்கிங் எப்போவுமே ரொம்ப ஈஸியாக கேட்சியாக வைக்கணும்னு தான் பண்ணுறோம். ஒன்ஸ் யூ சே த வேர்ட் ஈஸி கேட்சியாக இருக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு பழக்கப்பட்ட சந்தம், உங்களுக்கு ஏதாவது ஒரு டியூனோ ஏதோ ஒன்று உங்களுடைய சென்சஸ்லேயே நம்ம இருக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் முதல்ல எங்களுக்கு டியூன் லெவல்லே ஓகே ஆகும். இல்லாட்டி டியூன் லெவல்லே அது முதல்ல ரிஜெக்ட் ஆகும். சார் ரொம்ப அது டியூன் இருக்குது பட் கேட்டவுடனே டக்குன்னு பிடிக்கும். ஸோ கேட்டவுடனே பிடிக்கிற மாதிரினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்டோன்னே ஏற்கனவே கேட்டதாகவும் அது வேறு மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்தால் தானே உங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யும். இல்லாட்டி பிடிக்காது. அது முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்களே. எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அதுக்குள்ளே டைம் எடுக்கும்ல உங்களுக்குள்ளே போய் சேரதுக்கு. அது வந்து சில பேர் அதை வந்து வேறு மாதிரி அதை வந்து அணுகுவாங்க. புதுசாக ட்ரை பண்ணாலும் ஓகே உங்களுக்கு அந்த டைம் இருக்கும். நீங்கள் பல வாட்டி அதை பாட்டு கேட்கணும். பல வாட்டி பாட்டு கேட்கறதுக்குள்ள டைம் வந்து எல்லா இசையமைப்பாளருக்கும் வந்து கிடைக்கிறது இல்லையா. அவங்களுடைய பாடலை வந்து ரிசீவ் பண்ணுற எண்ட்லன்னு சொல்கிறேன், ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒவ்வொருத்தருக்குண்டான கொடுக்குறக்குண்டான அந்த ஒரு கால அவகாசம் வந்து வேறையாக இருக்குது. ஸோ அது வந்து இப்போ எனக்கு உண்டான கொடுக்குற அந்த கால அவகாசம் வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு பாட்டு பண்ணுறேன்னா அந்த 4 நிமிஷம் எனக்கு நான் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் லிஸ்னர்கிட்ட அந்த 4 நிமிஷம் நான் கேப்டிவேட் பண்ணாதான் அந்த சாங் வந்து லூப்பில் ஓடும். இல்லாட்டி லூப்லேயே ஓடாது. என் பாட்டு தவிர்த்துறோம், வேறு இன்னொருத்தருடைய பாட்டு கேட்க போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அது நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணுறேன்றது தான் என்னுடைய பங்கில் இருக்குது.